தேனிகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்த காலகட்டத்திலே செல்ல வேண்டுமானால் அந்த அம்மனுக்கு ஆலயத்திற்குரிய அம்மன் ஆலயத்திற்குரிய அம்மன் ஆலயத்தில் தங்க நகைகளை களவாட வேண்டும். களவாட வேண்டும். ஐயா ஆலயத்திலே வெள்ளை அடிக்க பார்த்தால் தங்க தனிமையில் பிடித்திருக்கிறார். அங்க பாடுறா ஐயா அவன் பின்னழகே இப்படி இருக்கிறது என்றால் முன்னழகே அவளை பார்க்க வேண்டும். அவள் யார், எந்த நாடு கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் இப்படிதான் திசை மாறி போக வேண்டுமா? இருந்தாலும் தாகத்தோடு இருக்கக்கூடிய அண்ணனுக்கு இப்பொழுதே தண்ணீர் கொடுக்க வேண்டும். அண்ணா பச்சத்திரிக்கி நான் விழுந்த வழிக்கு போட்டுக்கண மடக்கி அடிய பொண்ணு கிட்ட வாடி எனக்கு நீதான் ஜோடி நீதான் நான் போடி சிலு குசுமி தவ சிலுத்துக்கீர
அடிக்காதடா, வாடா. ஓய். அம்மா, நான் ஒண்ணும் பண்ணல, கடவுளே. அம்மா, அப்பா, ஏய், யார் அடிச்சா உன்ன? ஏன் சும்மா உண்டு உண்டு என்ன பண்ற? பண்றதுக்கு தான் பிடிச்சின்னு பண்ணல. வாழ முடி ஆளை பாருங்க. ஆளை பார்க்காத. வேற எதை பார்க்கணும்? ஆளு முக்கியம் இல்ல. வேற எது முக்கியம்? எது முக்கியம்? இந்த அனந்த கானகத்தில் அழகிய சிலை போல் காட்சி அளிக்கிறார். இப்பேற்பட்ட அழகை நாங்கள் இதுவரையிலும் பார்த்தது கிடையாது. உன் மேல சத்தியமா சொல்றேன், நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரிய தேவையில்ல. இது மட்டும் புரியுதா? அரைவரைக்கு பிறந்தவனே, அனந்த காலகத்தில அழகாக பெண்ணாக சொல்லுகிறார். அம்மால உன் பையன் என்ன? ஐயா 50. மாம்பட்டு கோயில்ல போய் அண்ணா இங்க பாருங்க, நான் வழிவிடுங்க, நான் போகணும். சரி, பெரியவரே. பெரிய வேலை இல்ல, சின்ன வேலை. தாத்தா தாத்தா வேலையா பார்த்தா தெரியும். இந்த அழகான கானகத்தில அழகு வாழ்ந்த சிலை போல் காட்சி இருக்கிறார். உன் பேர் என்ன? என் பேரா? சொல்ல முடியுங்க, அது முடியுங்க, அது முடியுங்க, அது முடியுங்க, அது முடியுங்க, அது முடியுங்க. ஏய், அவள் யாரு கட்டியா? கட்டியாடா? இல்ல. ஏய், போடா. போடா உள்ள. உனக்கு இது வேலை போடா உள்ள. போடா உள்ள பாருங்க. போடா உள்ள. நீ என்ன கேட்க போற இப்போ? என்ன அடிச்சிட்டு நீ என்ன பண்ண போற? அடா பாவி. அவங்க தான் கேட்டது. உன்னைய கட்டிடுறேன் எல்லாத்தையும் பாருங்க. கூடா. உனக்கா சாப்பிடுறாங்களா சாப்பிடுறாங்க. ஏய் ஏய் ஏய். ஐயா யார் தெரியுமா? அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? அவன் ஆள், அவன் மூஞ்சி, அவன் முடிகள். நல்லா வாமுடி செம்முடி மாதிரி இருக்கிறான். அவன் மூஞ்ச பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளைக்கு முகம் முக்கியம். டேய், அம்மா முகத்தை துணி போட்டு மூடு. அம்மால அப்புறம் பாரு. ஏய், நீ அதிகமா பேசுற. இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து பேசுற. ஏய், அப்படியே ஓங்கி விட்டா எடுத்து போய் உள்ள ஒட்டிக்கும். ஒட்டிக்குமா? அது எப்படி வரச்சாங்க? இந்த அனந்த காலகத்தில் தனது நிலைமையில் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தன்னத்தனி ஐயோ, வர முடியுமா முடியாதா? கஞ்சடித்து அடிங்க அம்மா. சப்பா இழுத்து போட்டு நக்கி போடுவோம். அனராதி அண்ணன்
ஏய், உங்களை படு. பள்ளி. நேரா வீட்டுக்கு போ. உன் அக்கா தங்கச்சி இருப்பான். அவளை அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் உன் அக்காவை போடு, இந்த பக்கம் உன் தங்கச்சி போடு. நடுவுல நீ போடு. அக்கா பக்கத்துல மாமா படுத்துக்கிறாங்க. தங்கச்சி பக்கத்துல மாப்பிள்ளை படுத்துக்கிறாங்க. தனிமையில இருக்கு. உன்னால படுக்க முடியுமா முடியாதா? மாமாவை டென்ஷன் பத்தாதா? யாருக்கு யார் மாமா? வாமா. ஏய், மண்ணை சாப்பிடுற மனுஷன் நாங்க சாப்பிடுறோம். இந்த உண்மை என்னுடைய அண்ணனுக்கு தெரிஞ்சது. உன்னுடைய நிலைமை என்ன ஆகுது தெரியுமா? அண்ணனா இதே இடத்துல உன்னை கண்ணத்துல வெட்டி போட்டுருவேன். 10 மாசம் வயிறு வலிக்கு போனா சரியா போடுவாங்க. வாடியே. ஏய் உனக்கு இங்க வேலை இல்ல நான் பண்றேன். நான் பண்றேன். இப்படிப்பட்ட பேரழகு படைத்த பெண்ணை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. அவருடைய ஆலயத்திலே கொள்ளையடிக்கலாம் என்று வந்தேன். ஆனால் உன் பேரழகு படைத்த உன்னை பார்த்துவிட்டு நன்றியாக போகவே முடியாது. I love you. Only one kiss. Give me please. என்ன சொல்ற? Hey, only one kiss. Give me please. Hey, உத்த கொடுக்க முடியாது. அதேடா. ஐயா இவ்வளவு சோயாடி போறீ. உன்னை கட்டி எடுத்து இப்ப சுகத்தை எடுத்தால் எப்படி ஒரே ஒரு முத்தம் கட்டி எடுத்து கொடுத்து. ஏய், கொடுக்க முடியாதா? முடியாது. காதல் கொல்லாது.
தெரியாத பாதி உன்னை எப்படியம்மா தேடி கண்டுபிடிப்பேன் நான் எப்படியம்மா உன்னை காப்பாற்றுவேன் அம்மா யாரது அன்னுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே அம்மா என்னம்மா இந்த அலங்கோலமா காட்சி அளிக்கின்ற என்னம்மா நடந்தது அம்மா கண்ணை திறந்து பாருமா அண்ணனை கண்ணை திறந்து பாருமா அண்ணனை கண்ணை திறந்து பாருமா பைத்தியமாக அழைகின்றாளே அம்மா ஆண்டவா என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா புத்தனக்கு அண்ணனை பாருமா அண்ணனை பாருமா தங்கச்சி ஆண்டவா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவனே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவனே பார்வதியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்ணுரங்கு கண்மணியே கண்ணுரங்கு துறக்கிற ஊத்திக்கு பக்கம் யாரோ வச்சா தென்னை பரம்மா யாரு தந்தை யாரு கூறம்மா
தாலி ஒரு அப்ப தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி போட்ட வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயா நம்ம பெத்து போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டி இருக்கு நம்ம சுமக்கும் பூமி கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டி இருக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது அதுக்கு பக்கம் அதுக்கு பக்கம் அதுக்கு நம்பி இருக்குது மண்ண நாடாகி வளர்ந்த மரம் மரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா தங்கச்சி ஐயோ ஆண்டவா இறைவா இது என்ன சோதனை ஆண்டவா நாட்டை இழந்து பெற்றெடுத்த தாய் தந்தைய பிறந்து இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டோமே என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது ஒன்றுமே புரியவில்லையே அம்மா என் தங்கச்சி பைத்தியமா அலைகின்றாளே தங்கச்சி அம்மா உனக்கு என்னம்மா நடந்தது யார் உனக்கு தெரிஞ்சது ஏய் கேக்கா யாரு ஏய் வைத்தியா ஜாயிட்ல யார் ஆக்குறாங்க மாமா ஒரு மாமாவா ஐயோ தங்கச்சி அம்மா நான் அண்ணம்மா ஐயோ இறைவா என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே இப்படி பைத்தியமாக பித்து பிடித்தது போல் அலைகின்றாளே ஐயா நான் குற்றம் செய்யவில்லை ஐயா அவ என் தங்கச்சி ஐயா என் தங்கச்சி ஐயா இரு பார்வையும் தெரியாத நீ ஒரு பெண்ணை கெடுத்து கற்பை அழித்திருக்கிறார் இப்பொழுது அரசவை தடுத்து ஐயா ஐயா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா அவ யார் தெரியுமா அவ என் தங்கச்சி ஐயா தங்கச்சி ஐயா அது மட்டுமா நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா இளவரசன் ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசரா எந்த நாடு அது ஆமையா இது என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா என் நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாத சத்தியபுரி நாடு ஐயா என்னுடைய நாடு சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு என்னுடைய நாடோ சத்தியபுரி நாடு சத்தியபுரி நாடு என்னுடைய தந்தை சத்தியசீல மன்னன் என் தாயோ சத்தியாவதி ஐயா சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா 3 குழந்தைகள் பிறந்து ஆமையா 2 ஆண் செல்வம் 1 பெண் செல்வம் மூத்தவன் அண்ணன் பெயரோ மாறன் எனது பெயரோ முத்து என் தங்கச்சின் பெயரோ முத்தழகி ஐயா முத்தழகி ஐயா என் தங்கச்சி ஒரு நாட்டின் இளவரசி ஐயா ஐயா சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் 3 செல்வங்களாக பிறந்து நாங்கள் மூவரும் சத்தியபுரி நாட்டில் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்